அதான் சொன்னார், எப்பா நான் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறதையும் செய்வான், என்னை அதில் காட்டிலும் அதிகமாக செய்வான் அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா? அதுதான் இவர் கடல் மேலே நடந்தார்னா இவங்க கூட இருக்கிறவங்களையும் கடல் மேலே நடக்க வச்சிடறாரு. இவர் அற்புதங்களை செஞ்சார்னா கூட இருக்கிற சீஷர்களையும் அற்புதங்களை செய்ய வச்சிடறாரு. இவர் மரித்தவனை உயிரோட எழுப்புனா கூட இருக்கிற சீஷர்களையும் மரித்தவனை உயிரோட எழுப்ப வச்சிடறாரு. இவர் நிழல் பட்டு சுகமாச்சுன்னா இவரை நம்பி வந்தவங்களையும் அவங்க நிழல் பட்டு சுகமாக்க வச்சிடறாரு. இவர் குருடனுடைய கண்ணை திறந்தா தன்னை விசுவாசித்து வந்த ஜனத்தை கொண்டும் குருடனுடைய கண்களை திறக்க வச்சிடறாரு. இவர் சப்பானிய முடவனை நடக்க வச்சா எப்பா இவர் நாமத்தை சொல்றவங்க எல்லாரும் கொண்டும் சப்பானிகளையும் முடவர்களையும் நடக்க வைக்கிறாரு. பிரியமானவர்களே, அதே அழைப்பு தான் நமக்கும். அதே அழைப்பு தான். நம்ம முதல்ல அவருக்கு நமக்குள்ள இருக்கிறத கண்டுபிடிக்கணும், நம்ம அவரை என்ஜாய் பண்ணணும், நம்ம சக்சஸ்ஃபுல்லா வாழணும். வாழ்ந்துட்டு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் சக்சஸ்ஃபுல்லா வாழ வச்சு அவங்களையும் வீறு நடை போட வைக்கவே கர்த்தர் நமக்குள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவருடைய அபிஷேகம் நம்ம மேல இருக்கு, அவருடைய அழைப்பு நம்ம மேல இருக்கு.